Hi friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்காச்சோளத்தை வச்சு எப்படி கிறிஸ்பியான தோசை செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது 150 ml கப்பு. இந்த கப்பு அளவுல தான் எல்லா திங்ஸையும் நான் எடுக்க போறேன். ஒரு கப்பு காஞ்ச மக்காச்சோளம். இந்த தோசைக்கு ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் எடுக்க கூடாது. ஒரு கப்பு பச்சை அரிசி. ஒரு கப்பு நம்ம எப்பவும் நார்மலா சாதம் வடிக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. தண்ணி ஊத்தி இதை நல்லா ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு இதுல கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊத்தி இதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் நைட்டு ஊற வச்சு மார்னிங் அரைக்கிறேன். ஒரு கப்பு உளுந்து 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இந்த உளுந்தை நான் ஃப்ரிட்ஜில் தான் எப்பவும் ஊற வைப்பேன். மிக்சியில் அரைச்சா கூட சூடு ஏறாம நல்லா பொங்கி வரும் உளுந்து. உளுந்தை நீங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரைக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு கிரைண்டர்ல தான் அரைக்க போறேன். ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து அப்படியே அரைச்சிக்கலாம். கிரைண்டரை ஆன் பண்ணிட்டு உளுந்த கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நான் அரைச்சிக்கிடுறேன். உளுந்த ஃப்ரிட்ஜில் வைக்காம மிக்சியில அரைக்கிறதா இருந்தா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்பதான் மிக்சி ஜார் சூடாகாம உளுந்து நல்லா பொங்கி வரும். தோசைக்கு அரைக்கிறனால நான் உளுந்த கெட்டியெல்லாம் அரைக்கல, கொஞ்சம் தண்ணியா தான் அரைக்கிறேன். அரைஞ்சிடுச்சு, நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த சின்ன கிரைண்டர்ல அரைக்கிறனால மக்காச்சோளத்தை இதுல போட்டு அரைக்க முடியாது, டக்குன்னு ஸ்ட்ரெக் ஆயிடும். மிக்சியில லைட்டா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டருக்கு மாத்திக்கலாம். இப்படி பண்றது ஈஸியா தான் இருக்கு, அதனால நான் இப்படி பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க ஃபுல்லாவே மிக்சிலேயே அரைச்சிக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க. இதை நல்லா அரைச்சாச்சு. இதுவுமே நான் கொஞ்சம் தண்ணியா தான் அரைச்சிருக்கேன். இதை நம்ம உளுந்து அரைச்சி வச்சிருந்தா பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கைய வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிடுறேன். 4-5 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே புளிச்சிடுச்சு. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நான் இட்லியை வச்சு காணிக்கிறேன். இட்லி ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு. தோசைக்கு அரைச்சனால நான் கொஞ்சம் தண்ணியாவே அரைச்சேன், அதனால இட்லி வண்ணமா வரல. நீங்க இட்லிக்குன்னு அரைக்கிறீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்ல எல்லாமே கொஞ்சம் கெட்டியா அரைச்சுக்கோங்க. தோசைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் அரைச்ச மாதிரி அரைக்கிறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே தோசை சுட்டுக்கலாம். தோசைகளை நல்லா சூடாக்கிக்கிட்டு லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. இதுல நம்ம தோசையை ஊத்திக்கலாம். நல்லா மெல்லிசா ஊத்திக்கோங்க, அப்பதான் ரொம்ப கிறிஸ்பியா கிடைக்கும். தோசைக்கு மேல எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. தோசைக்கு மேல இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்பதான் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ரொம்பவும் கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைய சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி கூட எல்லாம் நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.